நாட்டில் வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு முடிவு எடுத்து விட முடியாதுங்க. என்று சொன்னால் உங்களுக்கு நான் வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து கிராமந்தோறும் ஏறக்குறைய 3000 கிராமங்களுக்கு வந்து நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. இவங்க சொல்ற போல இந்த அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு சொல்ற போல மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து அவ்வளவு சுபிட்சமாக இல்லை. தவறான தகவல்கள், தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிகாட்டுகிறார்கள். அதுவும் வந்து விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு உண்டான குடிநீர் இல்லை, வாழ்விடம் கிடையாது. ஸோ அவங்க வந்து அட்டர் பாவர்ட்டியில் வறுமையின் எல்லை கோட்டில் வாழுகிறார்கள் பல நகர்ப்புறத்துக்கு. இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு விடிகாலத்தை உருவாக்கணுங்கிற போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு, வலுவான அரசு உருவாகணுங்கிறத குறியா இருக்கிறேங்க. அந்த வலுவான அரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசா இருக்கணுமே தவிர ஒரு சிலர் மட்டுமே, அது வந்து ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடிய அரசாக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அதில் தெளிவாக்குறோம். என்று சொன்னால் கடந்த கால அனுபவங்களில் இந்த மாதிரி கூட்டணி சேருவது, அதுக்கு பிறகு ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமருகின்ற காரணத்தினால அடித்தள மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதே இல்லைங்க. தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லை. அதாவது நாங்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கிராம ஏழை எளிய மக்களோடு, விளிம்பில் மக்களோடு, அடக்கப்பட்ட மக்களோடு, தென் தமிழகத்தில் 20 மாவட்டத்தில் தேவேந்திரோட வேலை இருக்கிறாங்க, ஆதிராக இருக்கிறாங்க, மற்ற சமுதாய நெசவாளர் இருக்கிறாங்க, விசுவர் மக்கள், இந்த மக்களோடு மக்களாக இருக்கிறோம். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அமைச்சரவையில் இருக்கின்ற பொழுது இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான திட்டங்களை நாங்கள் முன்மொழிய முடியும், கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும். அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுவதற்கு, அதுக்குண்டான பட்ஜெட் போடுவதற்கு உண்டான கருத்துக்களை சொல்ல முடியும். ஓட்டுக்களையும் மட்டும் போட்டு விட்டு தூரத்திலே வந்து நாங்கள் நின்று கொண்டு மீண்டும் வந்து கூச்சலிட்டு கொண்டிருக்கிற உண்ணாவிரதம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பிரயோஜனம்? அதனால ஆட்சிக்குள்ள இருந்தா தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான முடியும். இனிமேலும் வந்து நாங்க வந்து வெறுமனே ஓட்டு போட்டுட்டு நாங்க வந்து கையேந்தக்கூடிய நிலையை வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை. அதனால அதுக்குண்டான அழுத்தம், அதுக்குண்டான ஒரு கொள்கையோடு இருக்கிறதுனால தான் வந்து காலதாமது. அது வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூட்டணி ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இல்ல, அதாவதுங்க, கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக மலர்வதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது. அதனால வந்து கூட்டணி என்று சொன்னாலே அது ஆட்சிக்கான கூட்டணியாக இருக்க முடியும். இதுவரையிலும் தவறாக அது எப்படி வந்து அதை எடுத்துக்கொண்டு போனார்கள் தெரியல. அதாவது எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம், எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம், ஒரு சிலர் தான் ஆளுவோம்னு சொல்றது இது எந்த விதத்தில் சேர்க்க முடியும்? அப்புறம் காலனி ஆதிக்கத்து மேல் தான் இருக்குது. இதுக்காக எதுக்கு ஜனநாயக நாடுன்னு சொல்லணும்? இதுக்காக எதுக்கு தேர்தல் நடத்தணும்? அப்ப தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு வந்து நீங்க வந்து ரிசர்வ் தொகுதி எதுக்கு வைக்கிறீங்க? ரிசர்வ் தொகுதி எதுக்காக? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, ரிசர்வ் தொகுதி கொடுக்குறாங்க. அந்த பிரதிநிதிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அமைச்சரவையில் இருக்கணும் இல்ல, அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்ல. நீங்க எதுக்காக வந்து ஐஏஎஸ்ல இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, ஐபிஎஸ்ல கொடுக்குறீங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க, அமைச்சரவையில் மட்டும் வந்து நீங்க வந்து பங்கேற்க கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? அதை வந்து இவர்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டா யாரும் வைக்கக்கூடாது. அது வந்து அதுல கொஞ்சம் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து மறுபரிசீலனை செய்யணும். யாரா இருந்தாலும் ஓப்பனா இருக்கணுங்கிறது எங்களுடைய வெளிப்பாடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமையணும். நல்ல அரசுங்கிறது அது பல சக்திகளும் ஒன்றா இருக்கணும். அது கூட்டணி அரசா இருந்தா தான் அது மக்களுக்கான அரசா இருக்க முடியும். அதனால அதுக்குண்டான கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துட்டு போறதுனால காலதாமாகுது. அது உரிய நேரத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் அது கூட்டணி அரசு தான் அமையணும். அதுக்குண்டான பணியை நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம்.